பிரியாணி சாப்பிட்ட திருப்தியில் ஒரு டொமேட்டோ புலாவ் செய்யலாமா? வாங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். 4 பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பே லீஃப் சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 1½ டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய், 8 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மல்லி இலை, புதினா இலை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 5 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு பவுடர் பண்ணுறேன். அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் ஆயிலில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க நார்மல் பொன்னி அரிசியில் தான் நான் இதை செய்கிறேன். அந்த ஊற வச்ச அரிசியை இதோட ஆட் பண்ணி 2 நிமிஷம் மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு எந்த அளவுக்கு தண்ணி எடுப்பீங்களோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஒயிட் ரைஸ்க்கு விடுற மாதிரியே விசில் விட்டு எடுத்து பாருங்கள். சூப்பராக வீடே மணக்க பிரியாணி சாப்பிட்ட திருப்தியில் ஒரு தக்காளி புலாவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.